டபுள் இன்ஜின் அரசு மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாற்றவில்லை? திமுக டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். என்டிஏ கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. காங்கிரஸ் கட்சிதான் திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் விமர்சனம். ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று விவகாரத்தில் மேல்முறையீட்டு வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். கர்ப்பவாய் புற்றுநோயை தடுக்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் 14,000 ரூபாய் மதிப்புள்ள தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படுகிறது. குடியாத்தத்தில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அரசு தலைமை மருத்துவமனை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. சென்னை விமான நிலையத்துக்குள் 7 அடுக்கு பாதுகாப்பையும் மீறி நுழைந்த நபரால் பரபரப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் குழந்தைகளுடன் தேசிய கொடி ஏந்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம். பொங்கலுக்குள் பணி நிரந்தரம் செய்வதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அளித்த உத்தரவாதத்தை காப்பாற்றவில்லை என குற்றச்சாட்டு. இதெல்லாம் 292 டீச்சருங்க. இன்னைக்கு அவங்க பாவம். இதுக்கப்புறம் போய் அவங்க எந்த வேலையை எங்கே போய் சேர முடியும்? இதுக்கப்புறம் போய் அவங்க போய் கூலி வேலை செய்ய முடியுமா? ஒரு களை கொத்த முடியுமா? கூலி வேலை எங்கள் கிராம பகுதியிலேருந்து நிறைய ஆசிரியர் பிள்ளைகள்லாம் வேலை செய்கிறாங்க. பாவமாகுது அவங்கெல்லாம் பார்த்தா. எங்கே போய் இதுக்கப்புறம் போய் அவங்க வேலை செய்ய முடியும்? களை கொத்த முடியுமா? கூலி வேலை செய்ய முடியுமா? அனைத்து நியாய விலை கடைகளிலும் தங்கு தடையின்றி கோதுமை வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. ஜனவரி தொடக்கத்திலிருந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 30,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கப்பட்டுள்ளது எனவும் விளக்கம். தமிழ்நாட்டின் ஒரே தீய சக்தி திமுக மட்டும்தான். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட பின்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் நயினார் நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ் பேச்சுவார்த்தை. தேமுதிகவை என்டிஏ கூட்டணிக்கு இழுக்கும் பணி தீவிரம் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவு. நண்பர் எல்.கே. சுதீஷுடன் நட்பு ரீதியில்தான் பேசிக் கொண்டிருந்தோம், அரசியல் பேசவில்லை. கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை என செய்திகள் பரவிய நிலையில் நயினார் நாகேந்திரன் விளக்கம். மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைந்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக் கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. தூத்துக்குடியில் கடலில் மூழ்கி 3 மாணவர்கள் பலி. வீட்டில் கபடி விளையாடுவதாக சொல்லிவிட்டு கடலில் குளிக்க சென்ற மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சோகம். சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கான முக்கிய நோக்கம் என்ன? காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வரலாற்று பிணைப்பு இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு குடியரசு தின வாழ்த்து. உலகின் அமைதி வளத்தை மேம்படுத்துவதில் இந்தியா, சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவுக்கு குடியரசு தின வாழ்த்து. அமெரிக்காவில் பனிப்புயலில் 15 கோடி பேர் பாதிப்பு. 20 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு இந்தியர் அமெரிக்காவின் உள்ளே சட்டவிரோதமாக நுழைய முயன்று பிடிபடுகிறார். அந்நாட்டு அரசின் எல்லை பாதுகாப்பு அமைப்பு புள்ளி விவரங்களில் தகவல்.
பிலிப்பைன்ஸில் படகு கவிழ்ந்து 13 பேர் பலி, மாயமான 100 பேரை தேடும் பணி தீவிரம். அடுத்த மாதம் தொடங்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். ஷாஹோப் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து திலக் வர்மா விலகல். அறுவை சிகிச்சை முடிந்த நிலையில் உடல் தகுதியை எட்ட கூடுதல் காலம் தேவைப்படுவதால் BCCI முடிவு.